அவங்க வளர்ச்சி இப்ப ரொம்ப இதாயிடுச்சு. ஆ. ஆனா அப்பயும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஓகே, ஆ ஓகே. எனக்கு கண்டிப்பா இவங்கலாம் நல்லா இதா இருப்பாங்க. ஏன்னா, அ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அது ஒரு ஆமா. புது பீரியட் ஆமா தான். நாங்க எல்லாமே புது ஆ. பீரியட்ல தான் இருந்தோம். ஓகே, ஓகே. சோ, அதனால இப்போ வளர்ச்சிய பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ஓகே, நம்ம கூட ஓகே. இது பண்ண ஒண்ணா நாங்கலாம் நடிச்சிருக்கோம். இப்ப ம். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டா இருக்கனால ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. பெருமையா தான் இருக்குது பெருமையா இல்லையா? இருக்கு. இல்ல இப்போ வந்து அவங்க கிட்ட ஈஸியா அணுக முடியும், பேச முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு பேசலாம். நினைக்கிறீங்க. நான் எதுவுமே ட்ரை பண்ணலங்க. பேசலாம் கண்டிப்பா. கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா ஆனா நீங்க பேசலாம். எதுவும் ட்ரை பண்ணல. ஆமா ட்ரை அதுக்கப்புறமா பண்ணல. பார்த்தீங்களா? அவங்க யாரையாவது பார்க்கறதுக்கான நான் வாய்ப்பு ஏதாவது இருந்தது. ஒரு ஃபங்ஷன்ஸ்ல மீட் பண்ணி ஹேண்ட் ஷேக் குடுப்பேன் அவ்வளோதான். அந்த அளவுக்கு அப்படியா? நான் எனக்கு சினிமா மோட்டிவேஷன் இல்லல்ல. இருந்திருந்தா நான் கண்டிப்பா எல்லார் கூடயும் பேசியிருப்பேன். கண்டிப்பா, அந்த இதே கண்டிப்பா. வேண்டாம் நான் வந்துட்டேன். சோ எனக்கு அது சுத்தமா இது இல்ல. இது இல்ல. ம். ஓகே. சினிமால இருந்திருக்கீங்க. இவ்ளோ ஒரு 1 வருட காலமா இருந்திருக்கீங்க. அம்மாவுக்கு வந்து நெறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து சினிமா வந்து சரியான அங்கீகாரம் குடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. மரியாதை எல்லாமே இருந்ததுங்க. எனக்கு வந்து ஓகே, ஒரு ஓகே. லக்கு தான் ஆக்சுவலா. ஓகே, நெறைய ஓகே. பேர் படம் வாய்ப்புக்காக போவாங்க. எனக்கு வாய்ப்பு தேடி வாய்ப்பு வந்துச்சு வந்தும் எனக்கு. நீங்க மிஸ் தேடி பண்ணிட்டீங்க இல்லையா? வந்துச்சு. ம், நான் ம். எதுக்குமே ட்ரை பண்ணல. எனக்கா வந்த படத்த தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நானா ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த படம் குடுங்க எதுவுமே எனக்கு கிடையாது. கேக் இதுவரைக்கும் எனக்கு கிடையாது கேட்டது எதுவுமே. கிடையாது.